பெடலிங் மிஷின் வாங்கலாமா, இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கலாமா, போர்ட்டபிள் மிஷின் வாங்கலாமா? இந்த டவுட் இருந்தா இந்த ரீல் பாருங்க. இனிமே அந்த டவுட்டே வேணாம். ஒரு பிகினரா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பெடலிங் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது நியூவா வாங்கினாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் வாங்கினாலும் சரி. என்ன கேட்டீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். ஒரு பெடலிங் மிஷின் நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் வாங்குறோம்னா, அந்த பெடலிங் கண்ட்ரோலை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக, நல்லா பழகிறதுக்காக அந்த பெடலிங் மிஷின் வாங்குறோம். ஒரு 2 to 3 months இல்ல 3 to 4 months நல்லா நம்ம கான்பிடன்ட் வந்துகிட்டதுக்கு அப்புறம் ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை மிஷின் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த மோட்டார் நல்லா யூஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கலாம் கான்பிடென்ட்டா. இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் பெடலிங் மிஷின் செகண்ட் ஹேண்ட் வாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மிஷின் நம்ம லாங்கா யூஸ் பண்ண போறது இல்ல. கொஞ்ச நாளுக்கு நமக்கு நல்ல கண்ட்ரோலோ இல்ல அந்த பழகுற வரையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மிஷினை நம்ம உட்கார போறோம். ஸோ அதனாலதான் செகண்ட் ஹேண்ட் வாங்கி யூஸ் பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன். அண்ட் இதுல உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் வாங்கணும் அப்படின்ற சின்ன டவுட் இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம்ல சொல்றேன்.